ஹஸ்பண்ட் எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி ட்ரை பண்ற, விடு, நீ பசங்களை பார்த்துக்கோ, ஐ வில் லேர்ன் அண்ட் கம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னும் போது தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த அளவு நான் பண்ணுவேன் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா கிளீன் ஸ்லேட், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இ-காமர்ஸ் பத்தி ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப பேஷன்ஸோட ரொம்ப ரொம்ப கைண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிளா எனக்கு வந்து இந்த என்டையர் ஜேர்னியே எனக்கு மூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் வித் 5000 போடணுமா, இதுல 10,000 போட்டு தான் ஆரம்பிக்கணுமான்னும் போது அதுவே பெரிய அமௌண்டா இருந்துச்சு. எனக்கு இப்போ என் அக்கௌண்ட்ல 1,35,000 இருக்கு அப்படின்னும் போதே இட் வாஸ் ஸோ ஹாப்பி. திஸ் இயர் மினிமம் ஐ ஷுட் ஸ்கோர் ஒரு 50 lakhs கிட்ட நம்ம வந்து இப்போ பூஸ்டப்பாக இருக்கு, நான் பண்ணிடுவேன் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னபோது அப்போ சார் சொன்னார், உங்களை நான் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹாய், வணக்கம் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஹால் ஆஃப் ஃப்ரேம் இன்டர்வியூல நிரஞ்சனா இருக்காங்க. ஸோ நிரஞ்சனா, உங்களை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஆல், என் பேர் நிரஞ்சனா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். 2014 வந்து நான் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ண பிறகு 1 இயர் தான் வந்து நான் டீச்சரா வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ டியூ டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்னோட கெரியர் வந்து நான் கண்டினியூ பண்ண முடியல. நியர்லி இட் டுக் 8 இயர்ஸ். 8 இயர்ஸ் வரைக்கும் என்னால என்னோட ஃபேமிலியை மட்டுமே பார்த்துட்டு என்னோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்குள்ள ஒரு அர்ஜ் இருந்துட்டே இருந்தது, ஏதாவது பண்ணணும், நம்ம ஃபினான்ஷியலா இண்டிபெண்டண்டா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நான் நிவேதா மேமோட இது பார்த்து நான் உள்ள வந்தேன். உள்ள வந்து ஸோ இன்ஸ்டாகிராம் மூலமா தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிவேதா மேமோட கோர்ஸ் பத்தி இன்ஸ்டாகிராம் மூலமா தான் தெரிஞ்சுட்டேன். நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல, ஒரு போலாமா வேணாமான்னும் போது சரி போ ட்ரை பண்ணி பாருன்னு ஒரு இன்ஸ்டிங் சொல்லும். ஸோ ஐ ஃபாலோ மை இன்ஸ்டிங். சரி என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம போயிடுவோம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது தான் போனேன். கால் ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்ப மிஸ்டர் ஆண்டனின்னு ஒரு சார் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எல்லாத்தையும் கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எனக்கு இனிஷியலா கொஞ்சம் பயமா இருந்தாலும், ஏன்னா நான் இது பெரிய கேப், கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் பண்ணல. ஜஸ்ட் ஹோம் மேக்கர். அது திடீர்னு நம்ம பிசினஸ்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். என்கிட்ட நான் யார்ட்டையுமே காசு கேட்கல. எனக்குன்னு ஒரு குட்டி ஒரு சேவிங்ஸ் இருந்தது, லிட்டில் அமௌண்ட் தான் இருந்தது. அதை வச்சுதான் நம்ம பண்ணணும்ன்றதுதான் என்னோட எய்மா இருந்தது. என் ஹஸ்பண்டையோ அப்பாட்டையோ யார்ட்டையுமே கேட்கல. சரி ஓகே, இதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு அவங்ககிட்ட நான் ஓப்பனா சொன்னேன், என்கிட்ட இதுதான் என்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், நான் யார்ட்டையும் போய் கேட்க முடியாதுன்னு சொல்லும் போது, அதுல குவார்டர் அமௌண்ட் போதும் உங்களுக்கு கோர்ஸுக்கு, ரிமைனிங் 3/4 அமௌண்ட் வந்து நீங்க உங்களோட பிசினஸ் ரன் பண்றதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஆப்ஸ்ன்னு சொல்லும் போதுதான் அது பாசிபிளா அப்படின்றது எனக்கு உள்ள தோணிட்டே இருந்தது. எப்படிடா இது பாசிபிளா இருக்கும் அப்படின்ட்டு, சரி ஓகே எனிஹவ் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆண்டனி சார்ட்ட பேசினேன். ஆனா ஜூன்ல தான் சாரி ஆகஸ்ட்ல மே ஃபர்ஸ்ட் வீக்ல பேசினேன். ஜூன்ல தான் வந்து நான் கோர்ஸே ஃபர்ஸ்ட் மீட்டே நான் மேமோட மீட் வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் உங்க மீட்டை நான் அட்டென்ட் பண்றேன். ஸோ அந்த 1 மந்த்துமே சார் எனக்கு எனக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கிளியரா வந்து இது பண்ணாங்க. எனக்கு நரேட் பண்ணி எல்லாத்தையுமே கிளியரா சொல்லி சரி ஓகே நம்ம கரெக்டான பாத்துல தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே நீங்க எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணீங்க. ஓகே ஒண்ணும் பயப்படாதீங்க. ஏன்னா கிளீன் ஸ்லேட், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இ-காமர்ஸ் பத்தி ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ நான் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னும்போது நீங்க நல்ல மோட்டிவேட்டடா நீங்க எனக்கு பேசுனீங்க. பேசி முடிச்சோனே நான் சார் கிட்டயே சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கு, நான் பண்ணிடுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னபோது அப்ப சார் சொன்னாரு, உங்களை நான் ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து நான் கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த வேர்ட் கம் ட்ரூ மாதிரி இருக்கு. அவர் அவர் சொன்னது இப்ப கரெக்டா நடந்திருக்கு. எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்டையர் டீம் ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, என்டையர் டீம், பாரதி மேமா இருக்கட்டும், அன்சாரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பேஷன்ஸோட ரொம்ப ரொம்ப கைண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிளா எனக்கு வந்து இந்த என்டையர் ஜேர்னியே எனக்கு மூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் சோ தேங்க்ஃபுல். ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க் வந்து உங்க டீம் அண்ட் ஃபார் யூ மேம். ஓகே, நீங்க சொல்லும் போதே அந்த நெகிழ்ச்சி எனக்கு கூடவே அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த உமனோட பெயின் எப்படி இருக்கும். 8 வருஷம்ன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 3 வயசுல அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிடும். ஸ்கூலுக்கு போன அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த
எதுக்குடா அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க பேசும்போது எனக்கு ஒண்ணு சொன்னீங்க. அது ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்க கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணீங்க. அத வச்சு பண்ணீங்க. நான் அடிக்கடி சொல்றது அதான். நம்ம பணம் இருந்தா பண்ணலான்ட்டு. ஸோ அது உங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறீங்க? நான் இது மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்றதுக்காக கேட்கிறேன். ஒரு வேள அந்த சேவிங்ஸ் இல்லன்னா, கண்டிப்பா நீங்க ஃபேமிலிட்ட ஹெல்ப் கேட்டுருக்கணும். ஸோ இது 2த்துக்குரிய டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? சேவிங்ஸ் இருந்தனால தான் மேம் கான்ஃபிடென்ட்டா நம்மளால உள்ள இறங்கி நம்ம பண்ண முடியுது. இப் இஃப் இன் கேஸ் நான் டிபெண்டன்ட்டா எங்க ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி இருக்கேன்னா, அவங்க அங்கேயே எனக்கு ஒரு பேரியர் வந்திருக்கும். அங்கேயே எனக்கு ஒரு தடை போட்டிருந்திருப்பாங்க. ஏன் இப்ப இப்ப இருக்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல இது போணுமா? வேணாம் நீ பிள்ளைங்கள பாரு அப்படின்னு ஒரு பேச்சு சொல்ட்டாருன்னா, ஐ கான்ட் டூ எனிதிங். என்னால அங்க எதுவுமே நான் பண்ணியிருக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரோ நான் தலையாட்டிட்டு நான் போயிருந்திருக்கணும். ஏதோ இன்கேஸ் அவரோட ஏர்னிங்ல இருந்து தான் நம்ம சம்பாரிச்சோம். நம்ம ஃபேமிலியோட இதுல தான் நான் சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கேன். இருந்தாலும் எல்லா விமனுக்குமே சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ட நம்ம சேவ் பண்ணிட்டே வந்தாங்கன்னா, கண்டிப்பா அது நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் சேவ் பண்ண அமௌண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் திஸ் பிசினஸ்ன்றத நான் சொல்லுவேன். கண்டிப்பா. கண்டிப்பா. அது ஒரு பெரிய லேர்னிங். மேபி இது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அத கண்டிப்பா உணர வேண்டிய ஒரு விஷயம். அ இது மாரி ஒரு 8 வருஷம் கேப். அதுக்கப்புறம் 45 டேஸ்ல 1,00,000 பிளஸ். இது ம். எப்படி பார்க்குறீங்க? இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் அது எப்படி உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது? ஆ அதான் மேம் இந்த அக்கவுண்ட் வந்து சொன்னாங்க. இதுக்கு வந்து நம்ம கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்டின்னா, எனக்கு சேவிங் அக்கவுண்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஆர்டி அக்கவுண்ட் ரெக்கரிங் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும். அதுபோக எனக்கு ஷேர்ஸ் அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் ஷேர்ஸ பத்தி தெரியும். ஆ எனக்காக கரண்ட் அக்கவுண்ட்ன்னு வச்சு நான் அத இது பண்ணதே இல்ல. ஐ ஸ்டார்ட் த அக்கவுண்ட் வித் 5,000 போடணுமா? இதுல 10,000 போட்டு தான் ஆரம்பிக்கணுமான்னும்போது அதுவே பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சு. எனக்கு இப்ப என் அக்கவுண்ட்ல 1,35,000 இருக்கு அப்டின்னும்போதே இட் வாஸ் சோ ஹேப்பி. நம்மளால முடியும். நம்மளால ஓகே 1 மந்த்லயே நம்மளால இது செய்ய முடியுதுன்னா, ஓகே நம்ம ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம நம்மளால முடியுது. இத நம்ம ஃபர்தரா கண்டிப்பா கொண்டு போணும். இத ஸ்டாப் பண்ணிறக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளே எனக்கு இருக்கு. சூப்பர், சூப்பர். ஸோ இது ஜெனரலா இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு மைண்ட் செட்லேருந்து நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன். என்னதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னாலுமே, ஜெனரலா பீப்பிள் இது ரொம்ப ஹார்டுன்னு நெனைக்கிறாங்க. நம்ம சிலபஸ்ல என்னதான் பிரேக் டவுன் பண்ணி குடுத்திருந்தாலும். ஸோ ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எவ்வளோ நேரம் நீங்க எஃபோர்ட்ஸ் போட்டீங்க? அண்ட் அந்த சிலபஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? அண்ட் மத்தவங்களுக்கு ஏதாவது கான்ஃபிடன்ஸ் குடுக்க முடியுமா உங்களுக்கு? கண்டிப்பா மேம். எனக்கு சிலபஸ்ல வந்து இப்ப 3 கோர்ஸ் இருக்குல்ல மேம். 3 கோர்ஸ் ம். சர்டைன் மாடியூல்ஸ் இருக்கும். ஒரு 15 டூ 20 மாடியூல்ஸ் ஈச் கோர்ஸ் இருக்கும். நான் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஃபெல்ட் லைக் அ ஸ்கூல் ஸ்டூடண்ட். நம்ம ஏதோ படிக்க போறோம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் நோட் எடுத்துட்டேன். 5 சப்ஜெக்ட் நோட் எடுத்துட்டு மாடியூல் 1 அப்படின்னு போட்டு அந்த ஹெட்டிங்க போட்டு வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஆர் சேயிங் ஐ ஹேவ் ரிட்டன். நான் ஜிஎஸ்டி எடுக்கல தான். நான் வந்து ட்ரேட் மார்க் எடுக்கல தான். ஆனா அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் எழுதி வச்சேன். என்ன செய்யணும்? ம். எது எது பண்ணணும்? என்னென்ன பண்ணணும்? அப்படின்றத நான் எழுதி வச்சேன். எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நான் அந்த 5 சப்ஜெக்ட் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அத ஒரு பார்ட் வந்து நம்ம மாடியூல்ஸ்க்கு. ஒரு பார்ட் வந்து நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன டவுட் இருக்கு. அந்த மாடியூல் அப்பயே செகண்ட் பார்ட்ல எனக்கு டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்குவேன். ஸோ நான் மீட்டிங் அப்ப அந்த டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிப்பேன். 3 பார்ட்ல நான் இந்த கோர்ஸ்ல வந்து இந்த சப்ளையருக்கு நீங்க எக்ஸெல் போடணும். அதெல்லாம் சொல்லு. ம். ஸோ நான் எக்ஸெல் ஈவன் தோ நான் சாஃப்ட் காப்பி நான் கம்ப்யூட்டர்லயே வச்சிருந்தாலுமே, ஐ ஆல்வேஸ் கோ வித் த ஹார்ட் காப்பி. ஏன்னா கம்ப்யூட்டர் எனி டைம் வந்து அது கிராஷ் ஆகலாம். நம்மளுக்கு அதுல கரெக்ட். கிடையாது. ஸோ நான் ஹார்ட் காப்பியும் நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். ஸோ ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு இது நான் இது பண்ணிட்டே எல்லா மாடியூலுமே ஈச் அண்ட் எவ்ரி மாடியூல் வந்து நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா நீங்க எல்லாத்தையுமே கிளியரா சொன்னீங்க. ஆ நீங்க சொல்றத என்னோட பாலிசி சின்ன வயசுலருந்து நான் எழுதி படிச்சிருக்கேன். ஸோ நம்ம எழுதி வச்சோம்னா, நம்மளுக்கு நல்ல மெமரியில நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா வந்து உட்காரும் அப்டின்றதுனால, எல்லாத்தையுமே எழுதி அதுபடியே நான் ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப் படி தான் நான் மூவ் பண்ணேன். அதனால தான் என்னால ரைட் ப்ராடக்ட்ட என்னால செலக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செலக்டிங் த ப்ராடக்ட் தான். அது ஏன் ம். ரைட் ப்ராடக்ட்ட செலக்ட் பண்றதுன்னா, இந்த ஸ்டெப்ஸ் நம்ம கோர்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே ப்ராப்பரா நான் ஃபாலோ பண்ணேன். அத ஃபாலோ பண்ணனால தான் என்னால ஒரு கரெக்ட் ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ண முடிஞ்சது. அதேபோல கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன என்னால மீட் பண்ண முடிஞ்சது. ம். ஐ ஃபாலோ கோர்ஸ் கம்ப்ளீட்லி 100% கோர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். எந்த இதுவும் நான் எக்ஸ்ட்ராவா ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஏன் எப்படி நம்மளுக்கு சில ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். இது அழகா இருக்குல்ல, இது போலாம் அப்படிலாம் ம். ஆனா தோணும். இது அழகா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. இது நம்ம எடுத்து விக்கலாமா அப்படின்னா, ஐ டிட்ன்ட் கோ ஃபார் தட். என்னோட அ அஃபெக்ட் லவ் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட்ட நான் அசைடா வச்சுட்டு, ஐ ஸ்டிக் டூ த கோர்ஸ் கம்ப்ளீட்லி.
சூப்பர், சூப்பர். நீங்க சொல்லும்போதே என்னடா நம்ம சொல்லிக் குடுத்த மாடல் வச்சு ஒருத்தங்க நோட் புக்ல எவரிஒன் டேக் நோட்ஸ். நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. நானே சொல்லுவேன் கண்டிப்பா. பட் நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் நோட்லாம் எடுத்து எழுதுறீங்கன்னா, அப்ப அந்த ஹார்ட் வொர்க் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டா தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. வீட்லலாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க உங்கள? அப்படி யோசிச்சு பார்த்தேன். சூப்பர், சூப்பர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நீங்க ஸ்டாக்ஸ் அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஒரு ரஃப்பா. ஸ்டாக்ஸ்க்கு வந்து அரவுண்டா ஒரு 35,000 to 40,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஓகே. என்னோட ரேஞ்ச் வந்து டிஃபரா இருந்தது. ஒரு ப்ராடக்ட்டோட ரேஞ்ச் வந்து 500 சம்திங் இருந்தது. ஒரு ப்ராடக்ட் வந்து 750 இருந்தது. ஒரு ப்ராடக்ட் வந்து 140 இருந்தது. ஸோ அந்த ரேஞ்ச் டிஃபரெண்ட்டா இருக்கும்போது அரவுண்டா ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து பேக்கிங், ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து அரவுண்டா ஒரு 40,000க்குள்ள எனக்கு எல்லாமே கிடைச்சுச்சு. ஓகே, ஓகே. வெரி குட். சோ வேற ஏதாவது சொல்லணுமா? ஏன்னா நீங்க ஸ்டார்ட்டிங்ல எல்லாமே சொல்றீங்க. நான் திருப்பி கேள்வியே கேட்காத அளவுக்கு ரொம்ப அந்த என்டையர் டிராவலே அழகா இது பண்ணிட்டீங்க. சோ அ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு அடுத்த 2025 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வருஷம் முடிவுல நிறைஞ்ச நீங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது மாரி ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கா? எனக்கு இப்ப நான் 1 மந்த்ல கண்டிப்பா ஒரு 1,00,000 நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனா எண்ட் ஆஃப் திஸ் இயர் மினிமம் ஐ ஷுட் ஸ்கோர் ஒரு 50 லேக்ஸ் கிட்ட நம்ம வந்து இட் மே பி ஹை. ஆனா என்னோட எய்ம் வந்து ஒரு 50 லேக்ஸ நம்ம ரீச் பண்ணிறணும். நம்ம சேல்ஸ் வந்து 50 லேக்ஸ வந்து டச் பண்ணிறணும். அப்படின்றது என்னோட எய்மா இருக்கு. பிளஸ் டே டு டே எஃபோர்ட்ட வந்து நான் ஸ்டாப் பண்ணிறவே கூடாது. டுவர்ட்ஸ் கரெக்ட். ஒரு ஒரு 3 டூ ஒரு மேக்ஸிமம் 3 ஹார்ஸ் ஐ வில் ஸ்பெண்ட். அப்படியே குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்துக்குவேன் ஊடால. எடுத்துட்டாலும் ஐ வில் சிட் அண்ட் டூ ஆல் த ஆட் ஒர்க்ஸ் அண்ட் சர்ச் ஃபார் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அது எல்லாமே 3 ஹார்ஸ் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஆனா அத வந்து அ கான் எப்படி சொல்ல கரெக்ட்டா நம்மளுக்குன்னு ஹானஸ்ட்டா பண்ணணும். ம். கரெக்ட், கரெக்ட். கம்பேர் பண்ணாம ஹானஸ்ட்டா பண்ணா கண்டிப்பா அது வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கானிக் ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கும்ல. எனக்கு அவைலபிள் ஆயிடுச்சு. அப்பயுமே எனக்கு அதாவது டீம் தான் எனக்கு அவைலபிள் ஆயிடுச்சு. எனக்கு அது அவைலபிளா இல்லையான்னு தெரியாம நான் அன்சாருக்கு தான் கால் பண்ணேன். அன்சார் முகமது தான். எனக்கு தெரியல இது எப்படி அவைலபிளா வந்துருச்சா? வந்துருச்சான்னா, மேம் வந்துருச்சு மேம். அதுல அவைலபிள் அவர் ரொம்ப பொறுமையா சொன்னாரு. மேம் அவைலபிள் வந்துருச்சுனாவே அது லைவ் ஆயிடுச்சு. ஸ்டாக் வந்துடுச்சு அப்படின்னா, ஓகே, ஓகே. சரி வெயிட் பண்ணுவோம்ன்னு வெயிட் பண்ணேன். கரெக்ட்டா ஒரு லெஸ் தேன் ஒரு 3 ஹார்ஸ்க்குள்ளயே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு எனக்கு. அ சூப்பர். எனக்கு அதுவுமே நான் நெனச்சேன் ஐ ஷேர் வித் மை ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் வந்து யாரோ நம்ம ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில தான் யாரோ போட்டு ம். ஐ வாஸ் நான் நான் அந்த ஆர்டர் லிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆர்டர்ல போய் அந்த ஆர்டர் ஐடிய கிளிக் பண்ணோனே அதுல காமிச்சது. இட்ஸ் ஃப்ரம் காஷ்மீர்ன்னு காமிக்குது. ஓ! காஷ்மீர்லருந்து நம்மளுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா? ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஓகே ரொம்ப ஆர்கானிக்கா வந்திருக்கு. யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம வந்திருக்கு. ம். ரொம்ப பெரிய விஷயம். ஐ வாஸ் சோ ஹேப்பி தட் மொமெண்ட். ஜஸ்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். சோ ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஒரு ஆன்டர்பிரினர் நம்பவே மாட்டாங்க. நம்மள நெறைய என்கரேஜ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஒரு இவ்ளோ பிரேக்குக்கு அப்புறம். சோ ஹஸ்பண்டோ இல்ல ஃபேமிலி இத எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அ இனிஷியலா அவங்களுக்கு ஏன்னா நான் நெறைய ட்ரை பண்ணணும்னு நான் எடுத்து நெறையா ட்ரை பண்ணி முடியலன்னு நான் விழுந்திருக்கேன். நெறைய தடவ விழுந்திருக்கேன். இருந்தாலும் ஐ ஷுட் கெட் அப் அண்ட் ட்ரை அப்டின்னும்போது நான் இந்த ட்ரைலயும் ஹஸ்பண்ட் எதுக்கு நீ தேவையில்லாம இப்டி ட்ரை பண்ற? விடு நீ பசங்கள பார்த்துக்கோ. ஐ வில் லேர்ன் அண்ட் கம் அப்டின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஏதாவது செய்வேன் அப்டின்னும்போது தே டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த அளவு ம். நான் பண்ணுவேன் அப்டின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதேபோல பசங்களுமே வந்து ஆ இப்ப ஓகே. அவங்க இன்னொரு வெர்ஷன் ஆஃப் மதர் என்னைய பார்க்குறாங்க. ஓகே அம்மாவும் நல்லா இவ்வளோ நாள் அப்பா சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அம்மாவும் சம்பாரிக்கிறாங்க பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஃபார்ம்லாம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது எங்க அம்மா பிசினஸ் பண்றாங்க. அப்படின்னு இவ்வளோ நாள் ஹோம் மேக்கர்ன்னு எழுதுறாங்க. நவ் தே ஆர் ரைட்டிங் மை மதர் இஸ் இ-காமர்ஸ் பிசினஸ் வுமன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ ஐ ஃபீல் சோ ப்ரவுட் அண்ட் தே ஆர் சப்போர்ட்டிங் மீ வெரி வெல். அந்த ஆர்டர்ஸ ஸ்டிக் பண்றதா இருக்கட்டும், பேக் பண்றதா இருக்கட்டும், வெயிட்டிங்க செக் பண்றதா எல்லாத்துக்குமே தே ஆர் சப்போர்ட்டிங் 100%. சின்ன சின்ன பசங்க தான். ஒரு பையன் 15 இயர்ஸ், ஒரு பையன் 8 இயர்ஸ். இவன் தோ அவனுக்கு என்ன பண்ண முடியுதோ அது பண்ணுவான். கரெக்ட். பெரியவன் அவனுக்கு என்ன பண்ண சோ ஐ ஃபீல் ஓகே தே ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே அம்மா ஏதோ செய்றா, அவளுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹஸ்பண்டும் ஏதாவது பண்றாங்க. ஓகே உனக்கு இது வேணுமா? அது வேணுமா? ஹி இஸ் டூயிங் நவ். ஓகே நம்ம வைஃப் ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்றா. அவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். பேரண்டா இருக்கட்டும், எங்க அம்மா, அப்பா எல்லாருமே பயங்கர சப்போர்ட் தான் இப்ப. தே தே டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் ஆனா இது நல்லா பூஸ்டப் ஆச்சு. ஆனா எங்க அப்பா சொன்னாரு.
கண்டிப்பா இது நல்லா போகும் அப்படின்ற மாரி சொன்னேன். எனக்குமே அது இனிஷியல் ஸ்டேஜ்ல சொன்னேன். எனக்கு தெரியலப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா Amazonல போவோம். இவங்க கோர்ஸ் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்க வீடியோஸ் நான் எங்க அப்பாட்ட தான் டைரக்ட்டா ஷேர் பண்ணேன். "அப்பா போலான்னு இருக்கேன்" அப்படிங்கும்போது, அவரோட பாசிட்டிவ் இது வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நல்லா சொன்னனால தான் இவ்ளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டூ மை பேரன்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. ரொம்ப அருமையான விஷயம். நீங்க சொல்லும்போதே எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம முடியாது. ஆனா அதுதான் சொல்லல. நம்ம நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னா, அந்த யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே தான் ஃபேமிலியுமே. டவுட் படுவாங்க. பட் ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பா ஒரு ஹெல்ப் குடுத்துட்டே இருப்பாங்க. சோ ஐ அம் ரியலி ஹேப்பி. அதாவது என்னமோ ரொம்ப ரொம்ப எதார்த்தமா பேசின மாரி இருந்துச்சு. நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா பேசின மாரி இருந்தது வேற. சோ ஐ ரியலி லைக்ட் இட் அ லாட். சோ ஐ அம் ரொம்ப ஹேப்பி. ஐ ஃபீல் இத மத்தவங்க பார்க்கும்போதும் ஜஸ்ட் ஒரு பக்கத்து வீட்டு அவங்க கிட்ட பேசுற மாரி ஒரு ஃபீல் ஆகும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். சோ ரியலி ஹேப்பி. அண்ட் எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுது. நான் உங்க கூட பேசும்போது உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க செமையா ஒர்க் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியுது. சோ ஐ அம் வெரி ஷூர் நீங்க 1/2 crore அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணிரலாம். அது ஒண்ணுமே இல்ல. சோ நீங்க போடுற எஃபர்ட்ஸ்ல தான் இருக்கு. ஐ அம் ரியலி ஹேப்பி. நான் இப்படி ஒரு சேஞ்ச் ஒரு மதுரையில ஒருத்தர் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ட்டு நினைக்கும்போது, அ எனக்கு இந்த நாள் வந்து பயங்கரம். ஓகேப்பா. இது எனக்கு எனக்கு ஒரு போதும். எனக்கு ஒரு டோபமைன் ஹிட் மாரி. சோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இது. சோ கங்ராச்சுலேஷன்ஸ் டூ தி என்டையர் ஃபேமிலி. நீங்க சொன்ன மாரி அப்பா, அம்மா, அந்த 8 வயசு பையன் எனக்கு தெரியும். என் 5 வயசு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவளால என்ன முடியுமோ இந்த பார்கோட் ஸ்டிக்கர் ஒட்டுறதுல கூட கோடு மேல இருக்கணும், கீழ எழுத்து இருக்கணும்னு சொன்னா, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். சோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாவே புரியுது. சோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இன்வைட் அக்செப்ட் பண்ணி இந்த இன்டர்வியூக்கு வந்தது கூட. தேங்க் யூ சோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சாரி திருப்பி லாஸ்ட் கொஸ்டின் சொல்றதுக்கு. சோ நம்ம ஃபுல் மாஸ்டர் கிளாஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். கோர்ஸும் இங்கிலீஷ்ல இருக்கும். சோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் தான். பட் பேசிக் இங்கிலீஷ். சோ தமிழ் மக்களுக்கு எப்ப பாரு கேட்பாங்க மாஸ்டர் கிளாஸ் என் கோர்ஸ்ல தமிழ்ல என்னால பண்ண முடியல. சோ நீங்க ஏதாவது அத பத்தி சொல்லணுமா? அந்த பேசிக் இங்கிலீஷ பத்தி. நம்ம பேசுற இங்கிலீஷ் பத்தி. ஆ, அதுல ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் எதுவும் இல்ல. நம்மளுக்கு பேசிக்கா இப்ப எப்படி நீங்க எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்துல தான் வந்திருப்பீங்க. ஈவன் தோ யூ ஆர் இன் தமிழ் மீடியமா இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். அந்த பேசிக் இங்கிலீஷ் வச்சு தான் வந்து என்டையர் கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு நம்மளுக்கு புரியவே புரியாது அந்த வேர்டு அப்படின்றது மாரிலாம் அவங்க அந்த இதுல அந்த கோர்ஸ் என்டையர் கோர்ஸ்ல வந்து அந்த மாரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அவங்க கோர்ஸ் ஃபுல்லாவே ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருந்தது. ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இங்கிலீஷ் சில பேர் வந்து இப்ப என்னைய மாரி இருக்கவங்க வந்து 50% தான் வந்து ஸ்போக்கன் வரும். 50% வரலன்னுவாங்க. சில பேருக்கு வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் வெரி வெல் அண்ட் ஸ்போக்கன் ஆமா கரெக்ட். அப்படிதான் வந்து 90% ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயப்பட வேணாம். பயப்பட தேவையே இல்ல. இது வந்து ரொம்ப நம்ம கோர்ஸ்ல இன்கேஸ் ஒரு கோர்ஸ்ல அது புரியல அப்டின்னா கூட சப்போர்ட் பண்றதுக்கு தி என்டையர் ம். சோ நம்மளுக்கு எது புரியல அப்டின்னு சொன்னா அதுக்கு நம்மளுக்கு டைரக்ட்டா நம்ம லாங்குவேஜ்ல சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கும்போது நம்ம பயப்படவே தேவையில்ல. ஓகே. சூப்பர் நிரஞ்சனா. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் பார்த்துட்டு இருக்க நீங்களும் Amazon பிசினஸ் வீட்ல இருந்தே நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் வேலைய விடாம சின்ன முதலீட்டுல ஆரம்பிக்கணும்னா மறக்காம மாஸ்டர் கிளாஸ் லிங்க் இந்த வீடியோட இருக்கு. கண்டிப்பா பாருங்க. அண்ட் இந்த மாஸ்டர் கிளாஸ் பேசிக் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். மாஸ்டர் கிளாஸ் முடிஞ்சோடனே எங்க டீமோட பேசலாம். ஒருவேளை நம்ம 2 பேரோட வேவ்லென்த் செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஆப்டன் பண்ணுங்க. அண்ட் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. அகைன் தேங்க்யூ நிரஞ்சனா ஃபார் கமிங். Thank you so much.